ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபியூஸ் போன டியூப் லைட். என்னடா மறுபடியும் ஃபியூஸ் போன டியூப் லைட்டை எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு யோசிக்காதீங்க. அது நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எமர்ஜென்சி டியூப் லைட்டுன்னு கூட இதை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்னைக்கு. இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்க யாரும் செஞ்சு பார்க்க வேண்டாம். எனக்கு கேட்டால் யாரும் செய்ய வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஆனால் செஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதாவது எமர்ஜென்சி டியூப் லைட் நம்ம வீட்டிலே செய்கிறது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். கரண்ட் போகிற நேரத்தில் இந்த மாதிரி கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்ன எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இதை பார்க்கலாமா? இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் போன பல்பு வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபியூஸ் போயிடுச்சு, இது வந்து ஒர்க் ஆகலை. இதை இப்போ எடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த சைடில் மட்டும் நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை யாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம், நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக பண்ணேன். இதை மட்டும் நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கலட்டி எடுத்தாச்சு. மூடியில் இருந்தது கூட நான் கலட்டி எடுத்துட்டேன். இது நீ இருக்கட்டும். நீ அடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான ஒயர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த டியூப் லைட் சைஸுக்கு இது இந்த ஒயர் இருக்குது. அளவு கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இது வந்து 12 வாட்ஸ் எல்இடி ஸ்ட்ரைப்பு. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது 12 வாட்ஸ் எல்இடி ஸ்ட்ரைப்பு. இது வந்து நான் கடையில் வாங்கினேன். இது எல்லாம் இந்த லைட் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். இந்த எல்இடி ஸ்ட்ரைப்பை வந்து நான் இதில் எப்படி நல்லா சுற்றிக்கிறேன். இந்த எல்இடி இப்போ ஃபுல்லாக நான் ஒட்டி எடுத்துட்டேன். நீ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, இந்த டியூப் லைட் எடுத்து நான் இதுக்குள்ளே இந்த ஸ்ட்ரைப் இருக்கு இல்லையா, இந்த எல்இடி ஸ்ட்ரைப் சுற்றி வச்சுருக்கிற ஒயர் அதுக்குள்ளே அப்படியே விட்டுக்கிறேன். இது இப்போது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த 2 ஒயர் இதில் ஹோல்ஸ் போட்டு இது வழியாக கொண்டு வந்துக்கிட்டேன். இந்த ஒயர் 2 வந்தாச்சு கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு. இதை வந்து மாஸ்க் டேப் இருக்குல்ல, இந்த மாஸ்க் டேப்பை வச்சு நான் இதை இப்படி ஒட்டிக்கிறேன். 2 ஜாயின் பண்ணுற மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கிறேன். இப்போது 9 வாட்ஸ் பேட்ரி ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்விட்சு. இந்த ஸ்விட்ச் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதோட இந்த கனெக்ஷனையும் இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதிலிருந்து சிம்பிள் கனெக்ஷன் தான். இந்த லைட் எல்இடி லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வர ரெட் கலர் ஒயரை பேட்டரியிலேருந்து வர ரெட் ஒயரால் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்இடியில் இருக்கிற பிளாக் ஒயரும் பேட்டரியில் இருக்கிற பிளாக் ஒயரும் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒயரிங் தான். டியூப் லைட்டுக்கு அளவான கொஞ்சம் லென்த்தியான ஸ்ட்ரைப் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து டியூப் லைட்டில் நான் வந்து வச்சுக்கிறேன், அதாவது மாட்டிக்கிறேன். இப்போது இதை வந்து நான் இப்படி மாட்டிக்கிறேன். இதில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா டைட்டாக இருக்கும், அதுக்காக இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து போட்டுட்டு இதே மாதிரி கட் பண்ணிட்டேன். இது வந்து லாஸ்ட்டில் 2லேயும் நடுவில் 1லேயும் போட்டிருக்கேன். இந்த பேட்டரியை வந்து நான் இந்த ஸ்ட்ரைப்பில் ஒட்டிக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, லைட் எரியுது.
இதுல வேற எந்த கனெக்ஷனுமே கொடுக்கல, வெறும் 9 வாட்ஸ் பேட்டரி மட்டும் தான் இதுல கொடுத்துருக்கேன். வேற எந்த ஒயர் கனெக்ஷனும் எதுவும் இல்லை. இதே நான் இங்க கிடைச்ச எல்இடி ஸ்ட்ரைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இதுல வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை பவர் நிறைய வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல பவர் நல்லா கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த டியூப் லைட் வந்து நம்ம எங்கே வேணாலும் எந்த ரூம்லேயும் வெளியிலையும் கூட வச்சுக்கலாம். இது எந்த இடத்துலையும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது ஃபியூஸ் போன டியூப் லைட்டில் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதோட இது வந்து 9 வாட்ஸ் பேட்டரி, ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான். கரண்ட் போகிற நேரத்தில் கூட இதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம், இல்லை கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தனாலும் செஞ்சுக்கலாம். இது யாருக்காவது யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீ அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.